உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த கடவுள் சிலைகளை பார்க்க முடியும். திரும்பவும் உங்களால் எப்பவுமே பார்க்க முடியாது. முதல்ல அத்திவரதர் சிலை, இப்போ இந்த சிலையை தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் நினச்சாலும் பார்க்க முடியாது. 40 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அந்த சிலையை திரும்ப பார்க்க முடியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சிலையை வெளியில் எடுத்தாங்க தண்ணிக்குள்ளே வந்து. ஸோ இப்போ மறுபடியும் அந்த சிலையை தண்ணிக்குள்ளே வச்சுட்டாங்க. 40 வருஷம் கழிச்சு தான் அந்த சிலையை வெளியில் எடுப்பாங்க. கடவுள் பிரம்மா சொல்லி விஸ்வகர்மாவில் செய்யப்பட்ட இந்த சிலை பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பிரம்மா யாகம் பண்ணும்போது தீப்பட்டுறது. அப்போ விஷ்ணுவே என்னோட சிலையை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வைங்கன்னு சொன்னதாகவும், 40 நாள் பிரம்மா அந்த சிலையை தண்ணிக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அதன் பிறகு தான் இந்த சிலையை 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணிக்குள்ளே வச்சு வெளியில் எடுக்கிறாங்க. இப்போ இந்த சிலை பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளதாக வச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கணும்னா 40 வருஷம் கழிச்சு தான் பார்க்கவே முடியும். ரெண்டாவது, பெட்டிக்குள் அடைக்கப்பட்ட முனியப்பன். இந்த முனியப்பனை பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ள தான் அடைச்சி வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அந்த முனியப்பன் ரொம்ப கோவமாக இருக்காராமா. அந்த முனியப்பனை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ இந்த உலகமே அழிஞ்சிருமாமா. அந்த முனியப்பன் இருக்கிற கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரும் அழிஞ்சிருமாமா. இந்த முனிப்பன் சிலையை நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் பார்க்க முடியும், அந்த பெட்டியை திறந்தா. அப்படி இந்த பெட்டியை திறந்தாலும் உலகம் அழிஞ்சிடும். ஸோ உலகம் அழியிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அந்த முனிப்பனை நீங்கள் பார்க்கவே முடியும். மூணாவது, கல்ப விக்கிர சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒருத்தரோ 2 பேர் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இன்ன வரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லை. காரணம், அந்த சிலை இப்போ வரைக்குமே ஒரு மர்மமான சிலையும் யார் கைக்கும் கிடைக்காத ஒரு சிலையாகவும் தான் இருக்குது. அந்த சிலை யாராவது கையில் வாங்கினாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சாபத்தின் அடிப்படையில் இறந்து போயிடுவாங்கன்னா. ஆனால் அந்த சிலையை தண்ணியில் வச்சு அந்த தண்ணியை குடித்தாங்கன்னா அவங்க 100 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ முடியுமாமா. ஆனால் அந்த சிலை இப்போ யார் கைக்குமே கிடைக்கவே இல்லை.